இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணாங்க ஹாய்னு சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க அருள் திவ்யா vlog. நிறைய பேர் இந்த வந்து क्वेश्चन கேட்டிருப்பீங்க நம்ம சேனல்ல, இன்ஸ்டா பேஜா இருக்கட்டும், யூடியூப் பேஜா இருக்கட்டும். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. ப்ரோ, நீங்க லவ் மேரேஜா அண்ட் அரேஞ்ச் மேரேஜா நிறைய பேர் கேட்டீங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நீங்க மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்ல போறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். எங்களுடைய மேரேஜ் லவ் மேரேஜா அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி ஆச்சுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முடி நீளமா அடர்த்தியா வளரணுமா? நம்ம அசட் ஹெர்பல் ஆயில் ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நீளமா அடர்த்தியா கருகருன்னு வளரும். 399க்கு பெஸ்ட் ஆஃபரோட ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரி, உனக்கு தெரிஞ்சது சொல்லு ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, நாங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் அப்படியே தான் லைஃப் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, ஓகேங்களா ப்ரோ? இன்னொன்று ஃபஸ்ட்டு அது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ப்ரோ, இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்கள லவ் பண்ணீங்க, உங்களுக்கு வேறு பொண்ணு எதனா கிடைக்குமே, இவங்க வந்து உங்களுக்கு செட் ஆகவே இல்லை, ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் ஓப்பனாக கேட்குறேன், உங்கள் வீட்லேயும் நிறைய பேர்ஸ் வந்து அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க. ஸோ இவங்க பிளாக்காக கூட இருக்கட்டும், நானும் பிளாக் தான், ஓகேங்களா? அந்த அளவுக்கு நான் ஒயிட்டு கிடையாது, இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு அவங்கள பிடிச்சிதான் நான் வந்து அவங்கள மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கட்டாய திருமணம் எதுவுமே எனக்கு கிடையாது. அப்படி நாங்கள் கட்டாய திருமணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வீடியோ போட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக வீடியோ பண்ணவும் முடியாது. அது உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி தானே இருக்கு சொல்ல. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? அவங்களும் விருப்பப்பட்டு நானும் விருப்பப்பட்டதால் மட்டுமே தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நிறைய பேர் இங்கே கேட்ட கேள்வின்னு தெரியுமா? ப்ரோ, அவங்க நல்லாவே இல்லை, அவங்க ஜோடி உங்கள் ஜோடி அவங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்க நல்லா இல்லை, உங்களுக்கு செட்டே ஆகலை ப்ரோ, ஏன் ப்ரோ நீ அவங்கள மேரேஜ் பண்ணீங்க? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அவசரப்பட்டீங்க ப்ரோ, இன்னும் நல்ல ஒரு பொண்ணாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இதை போய் நிறைய பேர் கேட்டுட்டீங்க. இந்த மாதிரி தான் கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. சேம் நீங்கள் அவங்களையும் நினச்சி பார்க்கலாம். அதே உங்கள் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை கம்மலில் திட்டுறாங்க, இல்லை நேர்லேயே சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை இந்த பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணா, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதெல்லாம் ஏன் அவங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க, கட்டாயத்திறமை எதுவும் கிடையாதுல்ல. இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் லைஃப் வந்து நிறைய பாதிக்குது. அவங்களே விருப்பப்பட்டு லவ் மேரேஜோ கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட, அங்கே பாருன பேசுனா இருக்கேன், பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த கேட்குற கேள்வியெல்லாம் அவங்களுக்கு யோசிக்க தோணுது. அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க நினைக்கிறதுக்கு, ஓகேங்களா? தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட மேரேஜ் எப்படி ஆச்சுன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுடையது. எங்களோட லவ் ஸ்டோரி வந்து நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். எப்படி எங்களுடைய லவ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றதை திவ்யா இப்போ ஆரம்பிப்பாங்க. வேணா நீயே சொல்லு. சொல்லு திவ்யா, சொல்ல நான் பேசிட்டேன். நீயே சொல்லு. நீ சொல்லாம நீ எதுவுமே பேசாம இருக்க. வீடியோல வந்து நிறைய கேக்குறாங்க, அக்கா பேச மாட்டாங்க. வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம். அப்பதான் விட்டு இருந்தாங்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த சேனலுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பேன். ஷார்ப்பர்ன்ற ஐடி இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸ்ல பார்த்து வீடியோல மயங்கி வந்தவங்க தான் திவ்யா. மயங்கிலாம் வரல. நான் ஃபர்ஸ்ட் உண்மை இல்ல நான் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணாங்க ஹாய்னு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். ஹாய்னு மெசேஜ் பண்ணாங்க. நான் சைடுல வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. ஸ்கிரீன் ரெக்கார்ட் அந்த சாட் இன்னும் இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1.5 year ஆனாலும் அந்த சாட் இருக்குது. நான் அதை ஸ்க்ரோல் பண்றேன், நீங்க பாருங்க, கண்டிப்பா நான் காட்டுறேன். சொல்லு. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அப்போ வந்து டிக்டாக்னு இருந்துச்சு, அதில் நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பேன் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் அது என்ன ஆச்சுன்னே தெரியல, பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்த உடனே
நானும் ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன், அவங்களும் ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அவங்க வீடியோ பார்த்து ஜஸ்ட் லைக் போட்டு ஒரு ஸ்டோரி தான் போட்டேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பொய் ஐயோ பொய் இல்ல இவங்க ரீல்ஸ் பண்ணா ரீல்ஸ் சொல்லி நான் பார்க்கல. நம்பாதீங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி நல்லா அவங்க தான் மெசேஜ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். நான் காட்டுறேன் ஸ்டோரி தான் போட்டேனே, ஒரு ஸ்டோரி போட்டேன். அதுக்கு வந்து இவங்க வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க தேங்க்ஸ்ங்க அப்படி சொல்லி போய் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா மாதிரி தான், சரி ஒரு ஃப்ரெண்டா மெசேஜ் பண்ணது தப்பா, ஒரு ஃப்ரெண்டா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிப்பீட் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்டா மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டா தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்க எங்க இருக்கீங்க, எங்க ஊர்ல இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க உங்களை பார்க்கணும் எங்க இருக்கீங்க கேட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி டெல்லியில இருக்கேன் இந்த ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஓ அப்படியா, நானும் இந்த ஏரியா தான், 10 நிமிஷத்துல போயிடலாம், 1 கிலோமீட்டர் தான். ஷாக்கா இருந்துச்சு. ஓ நீங்க எங்க இருந்தா பேசுறீங்களா சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே ஒரு வாரமா மெசேஜ் பண்ணி அவங்க திடீர்னு என்னன்ட்டாங்க உங்களை பார்க்கணும். ஆனா நானும் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்காவும் வந்து இருந்தோம். அங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து இருந்தோம். இவங்க வந்து அதுவும் ஒரு 7 o'clock 7 மணி 8 மணி இருக்கும், இருட்டாவும் ஆரம்பிச்சிச்சு. இவங்க வந்து ரொம்பவே பிளாக்ங்க, ஒண்ணுமே எனக்கு தெரியல, ரொம்பவே பிளாக், ஒண்ணுமே தெரியலையா. நான் வந்து இவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா இவங்க வந்து அங்க இருந்து வந்து ரீல்ஸ் தாங்க ஃபில்டர் போட்டு அம்பிட்டு ஃபில்டருங்க, நம்பாதீங்க, ஃபில்டர் போட்டு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஓ கலரா தான் இருப்பாங்க நினைச்சிட்டு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். வந்து போன உடனே இல்ல வெயிட் பண்ண முழுசா சொல்லிடுறேன். வந்து பக்கத்துல நிக்கிறவங்க ஒண்ணுமே தெரியலங்க, கண்ணுக்கு அட்டக்கறி ஏர்னு இருக்காங்க பாக்க. ஒண்ணு இல்ல இருட்டுமே அதுக்கு ஒண்ணும் தெரியல. வந்து லைட் வந்து கம்மியா இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்படியே இருட்டுல அப்படியே உங்களுக்கே தெரியும் யாரு பிளாக் யாரு ஒயிட்ன்ட்டு. நல்லா பாருங்க போதும் ஒண்ணு இல்லைங்க. போன உடனே ஒண்ணு இல்ல, போன உடனே நிறைய பேர் பயப்படாங்க தெரியுமா, எப்படி ப்ரொபோஸ் பண்ண தெரியாம. ஒண்ணும் இல்லை, நான் மட்டும் போனேன், என்னடா இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல இப்போ வர ப்ரொபோஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டு தான் போயிருந்தேன். போனேன்னா ஐ லவ் யூ அப்படின்னு ஐ லவ் யூன்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு அவங்க சொல்லிட்டாங்க செவடா மச்ச வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நிஜமாலே சொல்லிட்டாங்க. நான் சும்மா இது வாடா அப்படின்ட்டு சும்மா நான் வந்து எப்படி நினைச்சுங்க சும்மா பார்க்கலாம் தான் போனேனே. சரி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாம் தான் போனேன். அப்புறம் என்ன பண்ணா என் ஃப்ரெண்டு சொன்னா நீ எப்பறம் லவ் நீ என்ன பண்ணிவிட உன் டிகிரி இருக்காதான் கேட்டேன். வாடா இது பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இவங்கள்ட்ட திருப்பி லவ் ரிப்ளை சொல்ல வச்சுட்டு தான் நான் கிளம்புனாங்க. இவங்க வந்த உடனே அந்த செகண்டே என்ன பார்த்தாங்க, பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. என்னடா இது நம்ம ஃப்ரெண்டா தானே மெசேஜ் பண்ணிட்டு வந்தோம், உடனே இவங்க நான் யோசிக்க கூட விடல, திருப்பி உடனே லவ் சொல்ல வச்சிட்டேன். திருப்பி ரிப்ளை சொல்றாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அவங்க கேக்குறாங்க உங்களோட பதில் என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவங்களும் ஒரு 2 நிமிஷம் கூட பேசல, அதிகமாக பேசல. உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கேயும் அம்ப விட மாட்டாங்க சரியா. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க போய் யோசிக்கிறேன் எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நானும் வந்து யோசிக்கிறேன் என்னடா பண்ணும் போயிட்டு ப்ரப்போஸ் எதுக்கு பண்ண, சும்மா பார்க்க தானே போறேன்ட்டு போனோம், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு வீட்டில் வந்து யோசிக்கிறேன். அப்புறமா வந்து வீட்டில் வந்துட்டு போது கால் பண்ணுறாங்க, கால் பண்ணல பேசுறாங்க. கால் பண்ணி எதுக்கு நான் திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணேன் எனக்கு தெரியல, திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணேன் எனக்கு தெரியல. நான் குமார் அவசரப்பட்டிய அப்படின்ட்டு பேசுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோம், ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்புறமா வந்து ரொம்ப நாளா அப்படியே வந்து உடனே சொல்லிட்டாங்க. அது வந்து லவ்வே கிடையாதுங்க, பொய்யே சொல்லணும். அந்த அது ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த டைம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுறப்ப அது லவ்வா மாறிச்சு, ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க மேரேஜ்ன்ற பக்கமே போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுல போய் பேச ஆரம்பிச்சோம். அதுதான் ஒரு பெரிய விஷயமே நடந்தது. அவங்க இந்த ஜாதகம் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கரெக்டா இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் அதுவும் கரெக்டா வந்துச்சு. 9% இல்ல அப்படி இல்ல 10க்கு 7 பொருத்தம் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இல்ல 2 எக்ஸ்ட்ராவே சொன்னாங்க. 7 தான் எனக்கு தெரியும், அதிகமாக ஒரு கூடாதுன்னு சொல்லுவாங்க. 7 பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னது. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஒரு வருஷம் டைம் கேட்டிருந்தேன் மேரேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே எனக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணிவிட்டு மேரேஜ் நாங்கள் வந்து அப்புறம் ஆரம்பிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்.
மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஒரு 100 வீடியோஸ் போட்டிருப்பேன். எப்படியாவது ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு ரீச் கிடையாது. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. அப்புறம் வந்து சேனல் ரன் பண்ண முடியல. 6 மாதம் ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட சேனல் 2023 ஆரம்பித்தோம். நாங்கள் லவ் பண்ணக்குள்ள சேனல் ஆரம்பித்தோம். அப்போவே அது நல்லா போகவே இல்லை, எதையோ போயிட்டு இருந்துச்சு, ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா 100 வீடியோஸ்க்கு அப்புறமா நல்ல வீடியோ போட்டு அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு அப்புறம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் போகாத காரணமே ஒன்று, மேரேஜ் ஆகி அது 2 பேரும் ஒன்னா இருந்து போறது வேற. அவங்க ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் என்னோட ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். 2 பேரும் ஜாப் முடிச்சிட்டு வந்து டைம் இருக்குக்குள்ள போய் பண்றதால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதாவது நான் ஒர்க் போயிட்டு ஈவினிங் வந்து 5-6 மணிக்கு மேலே வந்து தான் இவங்களை கூப்பிட்டு போய் நான் வீடியோ பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து பண்றதால எனக்கு வந்து சரியான கண்டென்ட்டும் பண்ண முடியல, ரீச்சும் கிடைக்கல. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமா கொஞ்சம் கடன் பிரச்சனைன்றதால கொஞ்சம் வீடியோ சரியா பண்ண முடியல. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா நாங்கள் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான். இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 2,65,000 சப்ஸ்கிரைபருக்கு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஆனால் இந்த இடத்துல நான் இல்லை, நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க லவ் ஸ்டோரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் மட்டுமே தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நீ பேசாதான் அவங்க நல்லா கேட்பாங்க. நீ பேசி முடிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பேச வேண்டியது இருக்கு? சரி, ஓகே. இன்னும் நான் மேலும் நல்ல முயற்சி பண்ணி நல்ல கண்டென்ட்ஸ் நல்ல வீடியோ நான் போடுறேன். நீங்களும் சொல்லுங்க, எதனா பிராங்க் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி பிராங்கா தரமா பண்ணலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி பிராங்க் வந்து நான் கரெக்டா நான் கொடுத்துருக்கேன். எப்படி கமெண்ட்ல போட்டிருப்பீங்களே, ஆனா ட்ரிங்கிங் பிராங்க் பண்ணுங்க, ஆனா இந்த பிராங்க் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதை நான் பண்ணியிருக்கேன். ஹோம் டூர் வீடியோ மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை நான் இன்னொரு நாளைக்கு எடுத்து போடுறேன். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இந்த கூட நிறைய பேர் நீங்கள் கேட்டதால் மட்டுமே தான் லவ் ஸ்டோரின்ற வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன், போடுறேன். ஓகேங்களா? ஸோ இத்துடன் அந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? வேறு எதாவது சொல்கிறேன் திவ்யா? முடிச்சுக்கலாம். நிறையா வந்து நான் ஒரு சில விஷயம் எல்லாமே விட்டுட்டேன், பேசாமல் நிறையா ஒரு சில விஷயம் விட்டுட்டேன். அது இப்போ எனக்கு தோணலை. அது கரெக்டாக இந்த டைம் கரெக்டாக வரல. ப்ரிப்பேர் ஆயிருந்தாலும் இந்த டைம் கரெக்டாக வரல அது பேசுறதுக்கு. இதுல என்னங்க இருக்குது ப்ரிப்பேர் ஆகுது? நம்ம லவ் ஸ்டோரி தானே. ஒன்றும் இல்லைங்க, நடந்ததான் சொன்னேன். ஓகேங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட லைஃப் வந்து இப்போதைக்கு நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, சந்தோஷமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருங்க. இன்ஸ்டாகிராம் மூலமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது இது இன்ஸ்டாகிராமே கிடையாது. இப்ப இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் இல்லாம வாட்ஸ்அப் மாதிரி. ஓகேங்களா? நிறைய பேர் லவ்வர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தான் நிறைய பேர் நீங்க மெசேஜ் லவ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி அதே இன்ஸ்டாகிராம் கேட்டகரி தான் நாங்களும். அந்த கப்புள் தான் அருள்தேவ் விலாக்ஸ். ஓகேங்களா? நீங்களும் இன்ஸ்டாகிராம் மூலியமா பேசி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமா பேசி லவ் பண்ணி மேரேஜே பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிஜமாலுமே இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் நாங்க பார்த்து லவ் பண்ணி இந்த அளவுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கோம். நிறைய பேர் லைஃப்ல வந்து நீங்க மேரேஜ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருப்பீங்க. ஸோ 1 வருஷம் எனக்குலாம் இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறது. நாங்கள் உங்கள் அருள் திவ்யா விலாக்ஸ். தேங்க்யூ ஆல். பாய்.